ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல மறு பிரச்சனையால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. 120 பேருக்காவது இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா மறுநாள் நமக்கு நோயோ வலியோ எதுவுமே இல்லாட்டாலும் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கிறதால நம்மளோட முக அழகையே குறைச்சு காமிக்கும். மறு வெறும் முகத்துல மட்டும் கிடையாது, முகத்துல, கை கால்கள்ல, கழுத்துல அதிகமா ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. இது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ 2 பேருக்கும் காமனா வரக்கூடியது. மருவை கட் பண்றதோ இல்ல அந்த இடத்துல நெருப்பு வைக்கிறதோ இந்த மாதிரி கூட பண்றாங்க. இத பண்ணா டெம்பரரியா ரிசல்ட் இருக்கலாமே தவிர பெர்மனன்ட் ரிசல்ட் இருக்காது. இந்த வீடியோல நம்ம சொல்ற மாதிரி இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணாலே போதும், மறு பிரச்சனையை நிரந்தரமா சரி பண்ண முடியும். இந்த டிப் நேச்சுரல்ங்கிறதுனால எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இத ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே மாதிரி ரிசல்ட்டும் நல்ல எஃபெக்டிவா இருக்குது. சோ லேட் பண்ணாம அந்த ரெமடி என்ன, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணலாட்டி வேகமா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த மரு வெறும் ஒரு வைரஸ்னால வர இன்ஃபெக்ஷன் தான். இந்த மரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த மரு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இது ஹியூமன் பாப்பிலோனா அப்படிங்கிற வைரஸ்னால ஏற்படுது. கை கால்கள்ல வர்ற மருவை காமன் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதங்கள்ல வர்ற மருவை பிளான்டரி வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முகம், கழுத்து மேல வர்ற மருவை பிளாட் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேருக்கு இது பிறப்புறுப்புல கூட ஏற்படுது. இது ஜெனட்டல் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மருவை வேர்க்கால்கள்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த டிப் ரொம்ப நல்லா உபயோகப்படுது. இந்த ரெமடிக்காக நமக்கு வெள்ளைப்பூடு 6ல இருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற தோலை எடுத்துட்டு அதை தனியா இடிச்சு பேஸ்டா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்டா பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டரை வச்சு வெள்ளைப்பூண்டு ஜூஸை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். வெள்ளைப்பூடுல இருக்கிற மருத்துவ குணங்கள் காரணமா அந்த ஹியூமன் பாப்பிலோனா வைரஸ் கம்ப்ளீட்டா மறைஞ்சிருது. பாத்தீங்க இல்லையா? இந்த மாதிரி வெள்ளைப்பூண்டு ஜூஸை நம்ம தனியா எடுத்துடணும். அடுத்ததா இதுல நம்ம சேர்க்க போறது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்ல ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் குணங்கள் அதிகமா இருக்கிறதால மருவை வேர்க்கால்கள்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு லெமன் ஜூஸ் அற்புதமா பயன்படுது. பாத்தீங்க இல்லையா? இந்த மாதிரி லெமன் ஜூஸை சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல அடுத்ததா சேர்க்க போற பொருள் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை நம்ம அதிகமா சேர்க்க கூடாதுங்க. நம்ம வீடியோல காமிக்கிற மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் தான் சேர்க்கணும். நிறைய பேர் பேக்கிங் சோடாவை நம்ம ஸ்கின் மேல அப்ளை பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேக்கிங் சோடாவை நேரடியா நம்ம ஸ்கின்ல கண்டிப்பா அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேற பொருட்களோட கலந்து எடுத்துக்கிறப்போ எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க. பேக்கிங் சோடாவை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பபிள்ஸா ஃபார்ம் ஆகுது. இந்த பபிள்ஸ் எல்லாமே போய் அந்த கன்சிஸ்டன்சி செட் ஆயிருச்சுன்னா நம்ம ரெமடி இப்போ ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு மரு அதிகமா இருந்ததுன்னா வெள்ளைப்பூடோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துலலாம் மரு இருக்குதோ அந்த இடத்துலலாம் இந்த ரெமடியை அப்ளை பண்ணுங்க. ஒரு காட்டன் பாலை வச்சோ காட்டன் பட்டை வச்சோ இந்த ரெமடியை ஒரு டாட் மாதிரி அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த ரெமடியை நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா காலையில வரை வச்சிருந்து பயன்படுத்துங்க. அப்பனா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்குது. இந்த மாதிரி 5ல இருந்து 6 நாட்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்றப்போ மரு நிரந்தரமா உதிர்ந்து விழுறத நீங்களே பாப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரு பிரச்சனையால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன். Until then, take it, bye bye.